ப்ராப்ளமாக தான் இருக்கும். எடுத்தோடனே ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கு. ஃபைன். ஓகே, என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு வீடியோ, அதாவது அது நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, இல்லை நான் சொல்லிவிட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கேட்டாங்களான்னு தெரியல. நிறைய பேர் கேட்ட ஒரே வீடியோ, ஹவு டு கண்ட்ரோல் ரீகாயில். அதுக்கான ட்ரெய்லரு நான் வந்து நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுருந்தேன் நான். ஓகே, 2x 3x 4 6 இதோட ஸ்ப்ரேலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை ரியல் டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் போக வேண்டியது ட்ரைனிங் ரூம். ஓகே, ஸோ ட்ரைனிங் ரூமுக்கு போயிட்டுருக்க இதுலேயே நமக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீகாயில் கண்ட்ரோல் அப்படின்றது மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, ரீகாயில் கண்ட்ரோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகும். ஓகேவா? க்ளோஸ் ரேஞ்சுக்கு ரேராக தான் யூஸ் ஆகும். லாங் ரேஞ்சில் ஸ்ப்ரேக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? லாங் ரேஞ்சில் ஸ்ப்ரேக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதுதான் ரீகாயில் கண்ட்ரோலோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி ப்ரோ நான் வந்து எல்லாம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் ரீகாயில் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அது ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது ப்ரோ. ஓகேவா? பப்ஜியில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐக்யூ, கேம் சென்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட எய்மு, இதுதான் உங்களோட ரொம்ப முக்கியமான விஷயம். ரீகாயில் வந்து யாருனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரீகாயில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். 2 விஷயம் இருக்குது ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, ரீகாயில் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ், எய்ம் டவுன் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎஸ் வச்சு நம்ம ரீகாயில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கைரோஸ்கோப் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். ஏடிஎஸ் அப்படின்னம்னா ஸ்க்ரீன் எந்த விதமான மூமெண்ட்டுமே இருக்காது. இப்போ வந்து என் ஸ்க்ரீன் ஆடிட்டே இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மூமெண்ட்டுமே இருக்காது, அது வாட்டில் இருக்கும். நான் ஸ்க்ரீனை இப்படி திருப்பினா தான் திரும்பும், இப்படி பண்ணால் தான் பண்ணும். ஓகே, ஸோ ஷூட் பட்டன் அமுக்கும்போது நீங்கள் உங்களோட ரைட் தம்போ லெஃப்ட் தம்போ வச்சு நீங்கள் ஸ்க்ரீனை கீழுக்காக ட்ராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரீகாயில் கண்ட்ரோல் ஆகும். அதுதான் ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா கைரோஸ்கோப். ஓகே, ஆல்வேஸ் ஆன். கைரோஸ்கோப்னால் நான் இப்போ என் ஸ்க்ரீனே டச் பண்ணலை, ஆனாலும் என் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆடும். ஓகேங்களா? எப்படி ஆடுது பார்த்திங்கன்னா, கைரோஸ்கோப் வச்சு ஆடுது. நான் இப்போ லெஃப்ட் டில்ட் பண்ணேன்னா லெஃப்ட்டில் ஆடும், ரைட்டு டில்ட் பண்ணால் ரைட்டில் ஆடும். ஓகே, இப்போ முன்னாடி இப்படி பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்களோட ரீகாயிலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் 2 மெத்தடு, ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 2 மெத்தடு. அந்த மாதிரி கன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸ்ப்ரேக்கோ இல்லை ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ 2 கன், 5.56 7.762 அந்த மாதிரி சொல்லிட்டு M416 M762 அடுத்து வச்சுக்க. 5.56 கன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? அண்ட் 7.62 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் எப்படி சொல்கிறது, பவரான கன், க்ளோஸ் காம்பேக்டுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவு தெரிய வந்திருக்கும், லாங் ஸ்ப்ரேயில் நீங்கள் 5.56 யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இதுவோ அந்த அளவுக்கு க்ரிப்பு ரொம்ப முக்கியம். தம் க்ரிப் பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஓப்பன் பண்ணுற டைமை ரெடியூஸ் பண்ணணும். லேசர் சைட் பார்த்திங்க அப்படின்னம்னா ஹிப் ஃபயர், ஸ்கோப்பே படம் அடிக்கும் போது யூஸ் ஆகும். ஆஃப் க்ரிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் ஆகும். அண்ட் வெர்டிக்கல் ஃபோர் க்ரிப் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ரீகாயில் யூஸ் ஆகும். ஆங்கிள் ஃபோர் க்ரிப் பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஓப்பனிங் டைம், அதாவது நீங்கள் டக்குன்னு பிக் பண்ணுவீங்களா அந்த டைமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும். அந்த சமயம் அட் த சேம் டைம் ரீகாயிலும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து ஸ்கோப் நான் பிக் பண்ணேன், ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு அது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு தடவை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்படி போயிட்டே இருக்கிறோம், நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டக்குன்னு ஸ்கோப் ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். அட் தி சேம் டைம் ரீகாயிலும் ரொம்பவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ த திங் இஸ், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்ப்ரேக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.56 கன்ஸ். 7.762 வந்துட்டு பண்ண முடியாது, ஏகேஎம் M762 பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பண்ணலாம், ஆனால் ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஸோ இப்போது அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஃபார் கைரோஸ்கோப் யூசர்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஷூட் பண்ணுறேன் நார்மலாக ஸ்கோப் பண்ணி, எதுவுமே கண்ட்ரோல் எதுவும் பண்ணல, ஒரு பெரிய லைன் மாதிரி மேலே போகுது. ஓகே, இந்த லைனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் நம்ம ஸ்க்ரீனை கொண்டு வரணும். இப்போ இது இப்படி மேலே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனை கீழே நோக்கி டில்ட் பண்ணணும். அந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
ஒரு வேல்யூ ஏறும், நம்ம இறக்குறோம். ஸோ அது 0லேயே அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பாருங்கள், இப்போ அது மேலே தான் ஏறுது, ஆனால் என் ஃபோன் நான் டில் பண்ணுறேன் அப்படின்றனால அந்த பாயிண்ட் அங்கேயே இருக்குது. இப்போ வந்து இது 5.5 கன் அப்படின்றதுனால பயங்கர ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஏன் வீடியோன்னு கிடையாது, எந்த வீடியோவில் போய் ஹவு டு கண்ட்ரோல் ரீகாயில் அப்படி சொல்லி போட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு கன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா M416 தான் பண்ணுவாங்க. ஏன்னா M762 பாருங்கள். ஓகே, பக்கத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல, ஓரளவு இருக்குது. இதே இது நீங்கள் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் போனாலும் கண்டிப்பான முறையில் பயங்கரமாக உதறும். ஓகேவா, உதறிச்சு அப்படின்னம்னா ஸ்ப்ரே கனெக்ட் ஆகாது, இனிமே உங்களை ஈஸியாக அடிச்சிருவான். ஓகேவா, இப்போது வெர்டிகல் 4 grip போட்டிருக்கேன். இதுக்கு முந்தின grip-ஐ விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ grip இஸ் ஆல்சோ மேட்டர். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கோப்பை எந்தெந்த இடத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஓகேவா, ஒரு 5.56 கன்னு தான் ஸ்டேபிளான கன், ஆனாலுமே அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த ரெட் டாட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 45 to 50 மீட்டர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கூட அச்சு பிசுறாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மீறி போச்சு அப்படின்னம்னா கொஞ்சம் ரீகாயில் ஆகும், பட் ஆனால் டார்கெட்டில் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் எப்போயுமே ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நின்றுட்டு ஸ்ப்ரே பண்ணாதீங்க, உட்காந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னம்னா ரீகாயில் இன்னும் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் காட்டுற மாதிரி. இப்போ நான் உட்காந்து பீக் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன். இது அந்த பாக்ஸ் விட்டு எங்கேயுமே வெளியே போல் பார்த்தீங்களா, ரெட் டாட்டுக்கே இந்த நிலமை. ஓகேங்களா, இதே தான் ஹாலோகிராஃபு. ஓகே, எப்போயுமே ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உட்காந்து ரைட் சைடில் பிக் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் எப்போயுமே. ஓகேவா, உங்கள் டார்கெட்டு ஹெட்டில் இருக்கும். ஹெட்டில் நீங்கள் வச்சு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்த உடனே இது இப்படி மேலே நோக்கி போகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எடுத்தோடனே நான் வந்து பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஏதோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னம்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். பொறுமையாக பண்ணுங்கள், உட்காருங்க, ஒரு டார்கெட்டை பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அது ஹெட்டுக்கு கீழே கொஞ்சம் எய்ம் பண்ண ஆரம்பிங்க, அதுலேருந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள், அந்த டார்கெட்டு கண்டிப்பாக அடிவிடும். அந்த டார்கெட் ஹெட்டுக்கு ஒரு ரவுண்ட் போகும், அது கண்டிப்பான முறையில். ஓகேங்களா, ஓகே, 4x ஸ்ப்ரே. 6x நம்ம முக்கால்வாசி நம்ம பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். ஓகேவா, அதனால் 6x வந்து நீங்கள் பெட்டர் 3ஆக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிங்கனாலே பெட்டர். அவ்வளோதான் கைஸ். இது நீங்கள் ட்ரைனிங் கிரவுண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேபி ஈஸியாக இருக்கலாம். அந்த அட்டடப்பால் இருந்துச்சு, ஐ மீன் அந்த டார்கெட்டில் எல்லாத்துலேயும் படாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் கண்டிப்பான முறையில் டார்கெட் மேலே அது ஹிட் ஆகும். ஓகேவா, ஸோ டோன்ட் வரி. எப்பயுமே ஓடிட்டுருக்கீங்கனாலும் உட்காந்து பீக் பண்ணி ஃபயர் பண்ணுங்கள். ஓகேவா, எப்பயுமே உட்காந்து பீக் பண்ணி ஃபயர் பண்ணிங்கன்னா பக்கா வரும். இப்போ நீங்கள் ஓடுறீங்க. ஓகேவா, ஓடிட்டு உக்காந்து பீக் பண்ணி ஃபயர் பண்ணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம சில பேர் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க மேலே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். கைரோஸ்கோப் தான் ஈஸியாக அந்த மூவிங் டார்கெட் கூட அடிக்கலாம். எப்பயுமே ஸ்ப்ரே வந்து மிஸ் ஆகவே ஆகக்கூடாது கைஸ். ஒரு ஸ்ப்ரே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னம்னா அந்த ஸ்ப்ரேவை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு புது ஸ்ப்ரே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூவிங் டார்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அடித்து காலி பண்ணி முடிக்கட்டும்.
பார்த்தீங்கன்னா எல்லா டார்கெட்டையும் படிக்கணும். அவ்வளோதான். ஸோ பீக் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் ஸ்ப்ரேயோட அடிப்படையான இது. ஓகேவா? இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது வரும். ஓகேவா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங். எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டுட்டோரியல் வீடியோஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு கிளிப்பிங் அப்புறமா நான் என்னோட ரெட் டாட்டு ஹாலோ 2 3 4 6 எல்லா ஸ்கோப்பையும் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ லவ் யூ ஆல் கைஸ். You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different? Man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all fiction. Cause you hold the power as long as you're dreaming. There's no way that you make it. And maybe you can fake it, but you're never gonna make it. Are you just gonna take that? Make them take it all back. Don't tell me you believe that. Are you just gonna take that? Or will you fucking fight back? Fucking fight back. You ain't never ever gonna break it. You can never beat them and they're better than you face it. Thinking that they give a damn, you're not, think a straight kid. No, they don't give a damn, you got what I'm saying? I'm not fucking playing, I'll give it to you straight, man. There's too many others and you're not that great, man. Stop what you're saying, stop what you're making. Everybody here knows that you just faking. Nah, I don't wanna hear it anymore, I don't wanna hear it anymore. All these fucking thoughts, they are not what I need anymore. I'm about to shut the motherfucking door on all you poor ass haters with your heads in the clouds, talking out loud so proud. You better shut your goddamn mouth before I do more, speak out. It's about to head south. You're never gonna make it. There's no way that you make it. And maybe you can fake it, but you're never gonna make it. Are you just gonna take that? Make them take it all back. Don't tell me you believe that. Are you just gonna take that? Or will you fucking fight back? Fucking fight back. வண்டி வந்து எங்க சொல்றாங்க எங்க வண்டி போயிடுச்சு பிரச்சனை வண்டி போயிடுச்சு பிரச்சனை இல்லை வண்டி போயிடுச்சு பிரச்சனை
ரெட் டாட் சாரி அது ஏன் கில்லு அவங்க எல்லாரும் அது ஒரு கிறுக்கு பாட்டு ஒட்டனாக்கு காலி எப்படி ஓப்பன்ல ஓடுங்க சாரி மிஸ்டர் ஸ்பாட்டன்